ஒரு அட்மின் பேனல் ரெடி பண்ணுறோம். ஏதோ ஒரு அட்மின் பேனலை நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே, உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டிருந்தேன், நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அதை அப்படியே பார்த்து பண்ணு. இந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? மேலே ஹெட்டர், சைட் பாரு, ஃபூட்டர் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? சரி, இப்போ இந்த டிசைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ சைட் பார் இது மட்டும் வரணும், அடுத்தது இந்த இது. ஓகேங்களா? இதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? யாராவது ஐடியா? நீங்கள் பண்ணீங்கல்ல உங்கள் அப்ளிகேஷன் வச்சு சொல்லுங்கள். இந்த சைட் பாருக்கு இப்போ எங்கே பண்ணலாம் அப்படின்னா லேஅவுட்ஸ், லேஅவுட்டில் ஹெட்டர்ஸ் இருக்குது, சைட் பார் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ சொல்லுங்கள். index.js ஹெட்டர், ஹெட்டரில் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சைட் பாரு, ஹெட்டரு, ஃபூட்டர். ஹெட்டர் இருக்கு, சைட் பார் இருக்கு. பூட்ஸ்ட்ராப் வச்சு பண்ணலாமா இல்ல எதனா ஒரு ஒன் பேஜ் டெம்ப்ளேட் மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டு அதுல இருந்து எடுக்கலாம்? பூட்ஸ்ட்ராப் தான்டா, பூட்ஸ்ட்ராப் தான். இப்போ நம்ம ஒரு ஹை லெவல்ல ஹெட்டர் ஃபூட்டர் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம். index.js அதாவது இதோடைய மினிமல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சைட் பார்ல சைட் பார் அப்படின்ற ஒரு கண்டென்ட் மட்டும் தான் இருக்கு, ஹெட்டர்ல ஹெட்டர் ஒரு கண்டென்ட் தான் இருக்கு, ஃபூட்டர்ல ஃபூட்டர் அப்படின்ற ஒரு கண்டென்ட் தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி டேஷ்போர்ட்ல index.js போட்டு டேஷ்போர்ட்ல என்ன போட்டிருக்கோம்? டேஷ்போர்ட் தான் போட்டிருக்கோம். அதாவது இங்க இருக்கிற விஷயத்த சிம்பிளிஃபைடா பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? லைக் சைட் பார், ஹெட்டர், ஃபூட்டர், டேஷ்போர்ட். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம வச்சிருக்கிற இந்த காம்பனண்ட்டை வச்சு நம்ம அதை எப்படி அலைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் இப்போ சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த டேஷ்போர்ட் லேஅவுட்டுக்கு பதிலாக யூசர்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூசர்ஸ்ன்னு கிளிக் பண்ணனா அது வந்து யூசர்ஸோட பேஜுக்கு போகும். அப்போ நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ரீடைரக்ஷன் அப்படின்றது தேவைப்படும். ரீடைரக்ஷன் ஒரு காம்பனண்ட்ல இருந்து இன்னொரு காம்பனண்ட் வந்து ரியாக்ட்ல போறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ரியாக்ட் ரவுட்டர் டவுன். ரியாக்ட் ரவுட்டர் டவுன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரியாக்ட் ரவுட்டர் டவுன் நம்ம அப்போ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ல app.js. ஓகேவா? இது அட்மின் பேனல் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ இருக்கு. ஓகேவா? இதை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ரியாக்ட் ரவுட்டர் டவுன் வச்சு கஸ்டமைஸ் பண்ண போறேன். எப்படி அப்படின்றத இப்போ பார்ப்போம். தெரிஞ்சு நீங்க தான் லாஸ்ட் பேட்சா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்யூஷன் சொல்லுது. பார்ப்போம். ஓகே, ரியாக்ட் ரவுட்டர் டவுன். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் சி app.jsல, ஏன்னா நான் app.jsல தான் எல்லாத்தையும் எடுத்து வந்து லிங்க் பண்ண போறேன். இங்க நான் இதை எடுத்து வந்து வச்சிடறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ப்ரௌஸ் ரவுட்டர் அதெல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி லே அவுட்டு, ஹோமு, பிளாக், கான்டாக்ட், இது மல்டிபிள் பேஜஸை லிங்க் பண்றாங்க. நம்ம கிட்டயும் அதெல்லாம் இருக்கு. நம்ம என்ன செய்ய போறோம்? இம்போர்ட் ஹெட்டரு, காம்பனன்ட்ஸ்ல லே அவுட். ஓகேவா? அடுத்தது இம்போர்ட் சைட் பாரு, அங்க இருந்து இருக்கு. அடுத்தது இம்போர்ட் இப்படின்னு வாங்கியாச்சா? வாங்கிட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் தூக்கிடுறேன். தூக்கிட்டு
இது வந்து ஸ்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா எந்த ஒரு பேஜுமே இல்லைன்னா எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்றத சொல்றதுக்கு இதை நான் இப்படி வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ இனிஷியல் பேஜ் இந்த மாதிரி வந்தால் எனக்கு எங்கே போகணும் அப்படின்னா டேஷ்போர்டுக்கு அப்படின்னு நான் எழுதணும். டேஷ்போர்டு அப்படின்னு எழுதணும். ரியாக்ட் ரவுட்டரில் இப்போ நமக்கு அட்மின் பேனலுக்கு பதிலாக டேஷ்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? எழுதியிருக்கிற கோடு என்னன்னா எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எதை யூஸ் பண்ணியிருக்கேன்னா டைரெக்டாக பேக்ஸ்லாஷ்னு இருந்தால் எனக்கு டேஷ்போர்டு காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதில் எனக்கு எதெல்லாம் ஸ்டாட்டிக்காக இருக்க போகுது அப்படின்னா ஹெட்டரு, சைட் பாரு, ஃபூட்டர். ஓகேவா? நான் ஹெட்டர் காம்போனண்ட்டை ரவுட்ஸில் போட போகிறது கிடையாது. ஓகேவா? எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். ஹெட்டர். ஓகேவா? அதே மாதிரி ப்ரௌஸ் ரவுட்டர் ஏன்னா ரவுட் ஆக போகிறது இல்லை. இது எல்லாத்துக்குமே இதுதான் வரப்போகுது. ஹெட்டர், ஃபூட்டர் அப்படின்றது எல்லாத்துக்குமே இதுதான் வரப்போகுது. ஓகேவா? நடுவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த சைட் பாரையும் எடுத்து வந்து வச்சுக்கிறேன். இந்த ரவுட்டர் முன்னாடி சைட் பாரையுமே எடுத்து வந்து வச்சுக்கிறேன். எப்படி டிசைனாக வரப்போகுது அப்படின்றதான் இதுக்கு மேலே நம்ம பார்க்கணும். ஹெட்டர், சைட் பாரு, டேஷ்போர்டு, ஃபூட்டர். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ விஷயம் இருக்கு. ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சைட் பாருக்கான டிசைனை ஃபஸ்ட்டு பண்ணணும். சைட் பாருக்கான டிசைன் அப்படின்னா இதுதான். ஓகேவா? நம்ம எதை வச்சு இப்போ ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ இந்த கண்டென்ட் இருக்குது அப்படின்னா ஹெட்டரு, சைட் பாரு, ஹெட்டர். ஓகே, ஃபஸ்ட்டு ஹெட்டரே ரெடி பண்ணிடலாம். இப்போ ரியாக்ட் பூஸ்டர் போய் அவனா வாயை திறந்து சொல்லுங்களா, எனக்கு தெரியலன்னு உங்ககிட்ட கேட்டுறா. இமேஜ் வச்சு ஒண்ணுமே காணும். நான் பூஸ்ட் ஆப்போட சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணட்டுமாண்ணா? எல்லாமே பண்ணணும். நம்ம பண்ணலாம் இல்லையா? ஆப்ரேஜஸ் பூஸ்ட் அப் ஆனால் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்னும் லிங்க் பண்ணல. இன்ஸ்டால் பண்ணியாச்சு. எங்க ஆகும்? இதை காப்பி பண்ணிட்டு app.jsல காம்பனண்ட் வாழ தான் போகுது. ஓகேவா? இங்கே லிங்க் பண்ணிக்கிட்டு ஹெட்டர் பேஜ். ஓகேவா? இந்த ஹெட்டர் பேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எதையாவது ஒன்று ஒப்பேத்திட வேண்டியதுதான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எழுதிங்க. அது ஹெட்டர் என்ன இது இத்தனை இருக்கு? 3 கலரா? ஓடிடு. முதல்ல இருக்கிறது நல்லதா இருக்கு. நேவ் பார். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த நேவ் பார் பதிலாக இது பண்ண போகிறோம். ஸோ
ஸோ அதே மாதிரி நமக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையே கிடையாது. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் பதிலாக நம்ம இந்த மாதிரி ஐகான்ஸ் வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் தூக்கி போய் வேற ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. MEMS. ஓகே, ஐகான். இப்போ ஐகானை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதாவது இங்கே இருக்குல்ல இந்த மாதிரி ஐகானை எப்படி யூஸ் பண்ணுறது. அதுக்கும் ஐகான்ஸுக்கும் இது இருக்கு. இந்த மாதிரி ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஐகானை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கெங்கே இருக்கு, என்னென்ன ஐகான் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். டெமோ அண்ட் டிசைன் ஐகான். இவ்வளோ ஐகானுடைய பேர் இருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஃபாண்ட் ஆவசம் ஐகான் மட்டும்தான். இவ்வளோ இருக்கு. பூஸ்ட் அப் ஐகானு, பாக்ஸ் ஐகானு, கேமு, மெட்டீரியல், சிம்பிள் ஐகானு, சிம்பிள் லைன் ஐகான். அண்ணா அதுல என்னன்னா ரெண்டு இருக்கு, ஃபாண்ட் ஆசம் 6 5 வெர்ஷனா இருக்கும். இதுல வந்து இவ்வளவுதான் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கு. ஒரு வெர்ஷனோட இன்னொரு இதுல பார்த்தோன்னா அதிகமா இருக்கு. வேரி ஐகான்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதோ இருக்கு. இது 460 தான் வச்சிருக்காங்க. இவன் 972 வச்சிருக்காங்க. அது பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சது இதனுடைய எக்ஸ்டர்ன் வெர்ஷன். அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னா இதுல கம்மியா இருக்குன்னா இதுல அதிகமா இருக்கும். அதாவது கொஞ்சம் ஒரு சிலது இப்போ நம்ம நார்மலாக ஃபேஸ்புக்லாம் பார்க்கும்போது இனிஷியல் இமோஜஸ் பார்த்தீங்கன்னா 1 2 தான் இருக்கும். இப்போ தான் சிரிக்கிறது, அழுவுறது, ஓடுறது, ஓடியாடுறது அப்படின்லாம் வச்சுருக்காங்க. அப்போ அது எக்ஸ்டென்டட் வெர்ஷன். ஓகேவா? என்னடா இது ஏதாவது தெரியல பாரு. இது என்னென்ன ஐகான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலான்னு பார்த்தா ஓடும். சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதை ஒரு நேம் வச்சே பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு இது பண்ணிப்போம். செட்டிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஃபியூச்சர்லாம் மாற்றிக்கிறேன். SMS ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு வச்சிருக்கோம். SMS செட்டிங்ஸு அக்கௌண்ட்டுன்னு இருக்கு. ஓகேவா? மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம இப்படி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைட் பார். அதுக்கு முன்னாடி ஃபூட்டர். ஓகேவா? ஃபூட்டருக்கு இதே மாதிரி ஒரு விஷயத்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஏன்னா ஹெட்டர் ஃபூட்டர் கீழே தான் இருக்க போகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் ஹெட்டர் ஃபூட்டர். இப்போ ஃபூட்டருக்கு கண்ட்ரோல் F கொடுத்து எதுவுமே இல்லை. ஓகே, நம்மளே நிறைய கீழே போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. இதுதான் நமக்கு கிடைக்கிற மாதிரி. இதை எடுத்துப்போம்.
இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஏதாவது சேஞ்ச் ஆகுதா பார்த்தா சேஞ்ச் ஆகுது. ஃபீச்சர் தேவை கிடையாது, பட்டன் தேவை கிடையாது, 2 days தேவை கிடையாது. எது வேணும் அப்படின்னா சும்மா ஃபூட்டர் அப்படின்னு காமிச்சா போதும். எஸ்எம்எஸ் செட்டிங்ஸ் ஐக்கானுக்கு மாற்ற போகிறோம். ஃபூட்டர் ரெடி ஆகும். ஓகேவா? இப்போ இதில் இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஹெட்டர் ஃபூட்டர் சைட் பார் அப்படின்றது இன்னும் பண்ணணும். ஓகேவா? இந்த சைட் பாரில் என்ன நடக்கும் அப்படின்னா இதை வந்து 2ஆக பிரிக்க போகிறோம். இந்த சைட் பார் அண்ட் டேஷ்போர்டு 1 by 1 கீழே இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் சைட் பார் பக்கத்துலேயே டேஷ்போர்டு வரும். ஏன்னா அவங்களுடைய டிசைன் சிஸ்டம் அப்படி தான் சொல்லுது. ஓகேங்களா? அதாவது இது வந்து 4 இது 8 அப்படின்ற ஒரு ரேஷியோவுக்கு போக போகிறோம். ஓகேவா? சொல்றத வேற செஞ்சு காட்டுங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க? அது ரோவா, ஃபார்ம் ரோ, கிரிட். ஞாபகம் இருக்கா? இதுதான் அது. நீ தான்டா வேணும். இதுதான் இப்ப பண்ண போறோம். ஒன்னா ஓகேவா? இப்ப என்ன பண்ண சைட் பார் இது. ஓகே, இப்போதைக்கு சைட் பாரில் சும்மாத்துக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அது என்னமா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா எனக்கு இந்த டேஷ்போர்டு கம்ப்ளீட்டாக தனியாக பார்க்கணும். இது எனக்கு தனியாக வரணும். எப்படி நீங்கள் எப்படி பண்ணீங்க? ஏதாவது ஐடியா கொடுங்க. நான் அதுல ஃபர்ஸ்ட் சைட் பார் போட்டு அதுக்கப்புறம் டேஷ்போர்டு டிஸ்ப்ளே ஃபிளெக்ஸ் தான கொடுத்தோம். டிஸ்ப்ளே ஃபிளெக்ஸா? சைட் பாருக்கு இந்த ஃபர்ஸ்ட் சைட் பார் போட்டு அதுக்கப்புறம் டேஷ்போர்டுக்கு டிஸ்ப்ளே ஃபிளெக்ஸ் கொடுத்துட்டோம் app.jsல. காப்பி பண்றேன். சைட் பாருக்கு எனக்கு ஒரே ரோ தான். 1 of 2. ஓகே, இப்போ எனக்கு இதில் காலம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்டாக காலம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்ஸஸ் இதனுடைய விஷயத்தை இப்போ பார்க்கணும். எஸ் சைடு பார் பிஜி அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா style.css எப்படி மாதிரி இதை margin 0px and 0px
style.css எழுதியாச்சு. என்ன style.css இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் எங்க வருது அப்படின்னா அதே லைன்ல தான் இருக்கு. அப்புறம் நான் வர வேண்டியது அதனால நானும் முதலே கொடுத்தேன். டாட் வச்சே கொடுத்துருக்கோம்ப்பா. டிட் யூ மீன் அப்படின்னு கேட்குது. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட வேண்டியதான். ஓகேவா? இது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? இது இந்த இடத்துல இருந்து வருது. எனக்கு அது அந்த மாதிரி வராம இங்க இருந்து வரணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? கண்டெய்னர் கண்டெய்னருக்கு பதிலாக கண்டெய்னர் ஃப்ளூயிட். கண்டெய்னர் ஃப்ளூயிடே இல்லையே. கண்டெய்னர் ஃப்ளூயிட் இஸ் நாட் டிஃபைன். இந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. சே தெரியலனா என்ன, இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டெய்னர் ஃப்ளூயிட் இப்படி கொடுக்கணும். ஏதாவது யூஸ் பண்ணி தான் தெரியும். எங்க கொடுக்கணும் போல கண்டெய்னர். ஓகே, க்ளோஸ் பண்றது தேவையில்லை போல. இப்போ வரும் அப்படி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ அவ்வளோ தூரத்துக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம 3 அப்படின்னு மாற்றிக்கிறோம். இப்போ 3 அப்படின்னு மாற்றும் போது இங்கே நமக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதையுமே நம்ம பக்கத்தில் வர வைக்கணும். ஓகேவா? சைட் பார் அப்படின்றது ஓகே. சைட் பாருக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டேஷ்போர்டு அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை மாற்றணும். அதுக்கு முன்னாடி நான் இந்த சைட் பார்ல லிங்க் வந்து செட் பண்ண போறேன். என்ன லிங்க்னா ஓகே, இது பேரு பிரெட்கம் அப்படின்னு இருக்கு. இது ஓகே, நம்ம எப்படியும் ரியாக்ட் ரவுட்டர் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, அதை வந்து சரி இதை அப்படியே காப்பி பண்ணிட்டேன். சைட் பார்ல ஓகே. பிரெட்கம் அப்படின்றது என்னன்னா லைக் பிரெட்கமா பிரெட்கம் கிடையாது. இங்க எதை வச்சுடா பண்ணீங்க? எனக்கு டவுட்டாவே இருக்கு. இல்லனா நான் நேவ் பார்ல இருக்கிற ஏஹெச்எஃப் போடணும். போ அதுல கீழே ஏஹெச்எஃப் அப்படிதான் போட்டிருக்க நீ. கரெக்டா? நான் இது ஒரு வெப்சைட் எடுத்து பண்ணி விட்டேன். அத கரெக்ட் தான். அப்ப ஆமா இல்ல நம்ம கிட்டே நேவ் பார் இருக்கு. இவன் தானே சொல்ற, இவன் தானே பிடிச்சி இப்படிக்கா போட்டு இந்த நேவ் பார் அப்படின்றது நேவ் இவன் மட்டும் வந்தா போடுவாங்க. அவனை இப்படிக்கா போட்டு என்னென்னது டேஷ்போர்ட், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம்
டீச்சர்ஸ் அப்படின்னு போடும். ஸோ இது எப்படி மாற போகுது? కింద బ్యానర్ వచ్చిన చూడు టీచర్స్ ఇదే దీన్ని ஓகே. இப்போ நமக்கு இதெல்லாம் ஒரே லைன்ல வருது. ஒரே லைன்ல வராம கீழே கீழே வரணும்னா என்ன பண்ணணும்? வாட் இஸ் தி பெஸ்ட் மெத்தட்? டைரக்ஷனை காலமா போட்டு விடலாம். ஆல்ரெடி அப்படிதானே இருக்கு. அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆ ரோல் இருக்குல்ல, நான் ஃபிளெக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சொல்றாங்க பாப்போம். ஃபிளெக்ஸ் காலம். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஆப்ஷன் சொல்லி கொடுத்தாச்சு. ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. இது ஏன் இப்போ எரர் அடிக்குதுன்னா ஆல்ரெடி இருக்கு, நீ அதிலேயே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. அதனால நான் ஃபிளெக்ஸ் காலம் அப்படின்றத இப்படி யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம பண்ணுறது பெரிய மேஜிக்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு காம்பனண்ட்டு, அந்த காம்பனண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு வரும். ஓகேங்களா? டேஷ்போர்டு. இப்போ இந்த டேஷ்போர்டு இங்கே எப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த app.js இதில் இது இல்லைன்னே வச்சுக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் பாரில் இது எல்லாமே கிடச்சாச்சு. ஓகேங்களா? எஸ்எம்எஸ், ஒரு அக்கௌண்ட்டு, இது ஐகான் மாற்றணும், ஃபூட்டர், சைட் பாருக்கு தேவையான விஷயம் எல்லாமே வந்தாச்சு. நான் கிளிக் பண்ணால் ரெஃப்ரெஷ் ஆகுதே அப்படின்னா அது நம்ம எப்படின்னு தெரியும், அதை நம்ம ரெடி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நமக்கு சேலஞ்சிங் ஒர்க் என்ன அப்படின்னா டேஷ்போர்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கண்டென்ட் வரும். ஐ மீன் இந்த மாதிரி பாக்ஸு எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அதான் வந்துருமேனா நீங்கள் டேஷ்போர்டை கால் பண்ணால் எனக்கு இது கீழே தான் வரும். எனக்கு அப்படி வரக்கூடாது, இந்த இடத்துல வரணும். அதாவது இந்த ஒயிட் ஸ்பேஸில் வரணும். ஸ்டூடெண்ட்ஸ்னு கிளிக் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸுக்கு இந்த இடத்துல வரும், டீச்சர்ஸுக்கு இந்த இடத்துல வரும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். புரியுதா? எதை நோக்கி ஓடிட்டு இருக்குன்னு புரியுதா? புரியுதுண்ணா. ஒரே நிமிஷம்.